ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் மயக்கத்தில் இருக்கா. அப்போ அவங்க சிஸ்டர் மியாங்க வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ டாக்டர் வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்பயுமே எந்திரிக்க மாட்டாங்க. அவங்க ஃபுல்லாக ஹோமாவில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே, அவங்க சிஸ்டர் மியாவுக்கு வந்துட்டு சுத்தமாக அவளை பிடிக்கவே இல்லை. இவளால் வந்துட்டு எனக்கு ரொம்ப தொல்லையாயிட்டுருக்கு. நான் பேசாமல் இவளை போட்டு தள்ளிட்டா எனக்கு வந்துட்டு இங்கே மெடிக்கலுக்கு ஆகிற செலவாச்சும் கம்மியாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவளை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறா. பட் அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு கண்ணை முழிச்சதுமே அவள் அதை பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிடுறா. இவ்வளோ நாளாக உனக்கு முழிப்பே வரல, திடீர்னு எப்படி உனக்கு முழிப்பு வரும் அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாயிட்டு, நீ இப்போ என்ன வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயின் இவ்வளோ நாளாக ஹெவனில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கா. இப்போ அவளுக்கு அங்கே டைம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பி விட்டாங்க. பட் அவளுக்கு அங்கே வர்றதுக்கு விருப்பமே இல்லை. இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அவங்க சிஸ்டர் நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, மிஷினில் வந்துட்டு எனக்கு உயிர் இருக்குன்னு தெரியல, மூச்சு எல்லாமே போயிட்டுருக்குது தெரிஞ்சுட்டு நீ ஏன் இப்படி பண்ணேன்னு சொன்னதும், மெடிக்கல் எவ்வளோ காசு கட்டுறது அதனால தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு கிளியை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. பட் அந்த கிளி வந்துட்டு இந்த பர்சன் அவங்க குழந்தைய வந்து பாய்சன் கொடுத்து கொல்ல போகிறாரு, பாய்சனை பாக்கெட்டில் வச்சுருக்கான், யாராச்சும் காப்பாற்றுங்களேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்ருக்கு. பட் நம்ம ஹீரோயினுக்கு இந்த விஷயம் நல்லாவே புரியுது. உடனே அவங்க வந்துட்டு அதை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே போகிறா. அப்போ அந்த பர்சன் வந்து உனக்கு இந்த கிளி வந்துட்டு ரொம்ப பிடிக்கும்ல, அப்போ உனக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அந்த பாப்பாவுமே இங்கே ரொம்ப சந்தோஷமாகிட்டு அந்த கிளியை வந்துட்டு வாங்கி பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த பர்சன் நீ வந்துட்டு ஏகப்பட்ட மெடிசன் அது இதுன்னு சாப்பிட்டுட்டே இருக்கையில் உனக்கு நான் வந்துட்டு மிட்டாய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த கேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த பாய்சன் எடுத்து கொடுக்க போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதை பிடிங்கிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஸ்டாப் பண்ணுறா. நீ வந்துட்டு குழந்தைக்கு வந்து பாய்சன் கொடுத்து கொலை பண்ண பார்ப்பியான்னு என்ன பேசிகிட்டு இருக்கேன், என் பிள்ளைய நான் வந்துட்டு ஏன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பேசும்போது அங்கே நர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க. அதை வந்துட்டு அவரோட சொந்த பொண்ணு அவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு சொன்னதும் அதுதான் ரொம்பவே வந்துட்டு மோசமான விஷயமே, தன்னோட குழந்தையவே வந்துட்டு இவன் கொலை பண்ண பார்க்குறான், இது வந்துட்டு பாய்சன் தான், எனக்கு வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் தண்ணிக்குள்ளே எடுத்து அந்த மிட்டாயை போட்டதுமே அது பபுள்ஸாக ஒரு மாதிரி வீட்டதுமே, நீங்கள் எல்லாருமே சயின்ஸ் படிச்சிருக்கீங்களா, அது பாருங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியுதா இது பாய்சன் சொன்னதும் அந்த குழந்தை வந்துட்டு அதை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறா. அப்பா நான் என்ன பண்ணேன், என்னை கொலை பண்ண பார்க்குறீங்களேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நர்ஸ் வந்துட்டு இதுக்கப்புறம் நீ பிள்ளையை பார்க்க வந்தேன்னா நாங்கள் சும்மா விட மாட்டோம், மரியாதையை போயான்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளினதுமே அந்த ஆள் பயங்கரமாக கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள், நான் வீட்டையுமே விற்று என் பிள்ளைக்கு செலவழிச்சிட்டேன், என் பாடியில் இருக்க பிளட் எல்லாத்தையுமே கொடுத்துமே காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கப்புறமே பில் கட்டுறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, அதனால தான் நான் இந்த டிசிஷன் எடுத்தேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ குழந்தை எதுவுமே பண்ணக்கூடாது, இந்த குழந்தைக்கு வந்துட்டு என்ன பில் ஆகுதோ அதை எல்லாத்தையுமே நானே பே பண்ணிக்கிறேன்னு சொன்னதுமே பர்சன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இங்கே கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டுருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் அப்படின்னா உனக்கு வந்துட்டு மிருகங்களோட வந்துட்டு வாய்ஸ் கூட கேட்குதா, நம்ம இதை வச்சு வந்துட்டு காசு சம்பாதிக்கலாமே, பேசாமல் நம்ம லைவை வந்துட்டு இதை ஷோ பண்ணிடலாம், நீ வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு, அது மூலமாக அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட காசு வரும்லன்னு சொன்னதும் நீ இதை வந்துட்டு லைவ்லாம் பண்ணலான்னு நினைக்காத, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. போயிட்டு பார்த்தா அதேமாரி லைவில் அவங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சிடுறா. அவள் லைவ் அங்கே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதுமே ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு அங்கே ரேபிட்டை வச்சுட்டு இந்த ரேபிட் வந்துட்டு சுத்தமாக சாப்பிடவே மாட்டுது, என்னோட ரொம்ப ஆசையாக வாங்கிட்டு வந்து இந்த பெட்டுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொன்னதுமே வீட்டில் என்ன இதே மாதிரி வந்துட்டு ஒரு டாய் வாங்கி வச்சிருக்கேன் இல்லை அந்த ரேபிட் வந்துட்டு வேறு இதே வாங்கிட்டு வந்திருக்க, ஸோ கூடிய சீக்கிரம் நீ வந்துட்டு அதை கைவிட போகிறேன்னு நினச்சிட்டு தான் சாப்பிட மாட்டேதுன்னு சொன்னதுமே அந்த பொண்ணுமே அப்படியே அவசியம் சரி ஓகே நான் வந்துட்டு அதை உடனே நான் வந்துட்டு எடுத்து வச்சிடுறேன் வெளியே அப்படின்றத அவள் சொல்லிவிட்டு அவங்களுக்கு நிறைய காசு பே பண்ணுறா. ஸோ ரொம்பவே வந்துட்டு அங்கே ஹாப்பியாகிட்டுருக்கு. பிறகு லைவில் ஒரு பிரின்ஸ் அங்கே வந்துட்டுருக்கான். அந்த பிரின்ஸை பார்த்ததுமே வந்துட்டு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு. அவன் வந்துட்டு ஒரு டோட்டில் வச்சுட்ருக்கான் போல், அது வந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டுது, எப்பயுமே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சோகமாகவே இருக்குன்னு சொல்லிட்டு அவன் அதுக்கு வந்துட்டு என்ன தீர்வுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த டோட்டில் பார்த்தா பயங்கரமாக இவனை மோசமாக கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருக்கு அவகிட்ட. அங்கே அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் நீ அதை ரொம்பவே வந்துட்டு கவலையாக்கி வச்சுருக்க, அதை எப்படியே வந்துட்டு அது ஹாப்பியாக இருக்கும், அவங்க குடும்பத்துலேருந்து நீ பிரித்து வச்சுருக்க, நீ கொண்டு போய் வந்துட்டு அதை இருக்க வேண்டிய இடத்துல விட்டுன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் எவ்வளோ தூரத்துக்கு இதை வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கேன், எவ்வளோ வந்துட்டு தூரத்துலேருந்து இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் எப்படி போய் விட முடியும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டிருக்கான். நான் வந்துட்டு ஒரு பிரின்ஸ், நான் வந்துட்டு இதை கொண்டு போய் வெளியே விட்டேன்னு வச்சுக்கோமே, ஒரு பிரின்ஸ் வந்துட்டு இதை கூட பார்க்க முடியலையான்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை வந்துட்டு எவ்வளோ கேவலமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு சண்டை வந்ததுமே சிஸ்டருக்கு ரொம்பவே வந்துட்டு பயமாயிருது, பிரின்ஸ் கூடவே ஒவ்வொரு ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கா, இதனால் நம்மளுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு அதை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணி
பண்ணிகிட்ருக்கா. பட் ஹீரோயின் நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன்னு சொல்லும்போது அவன் கோவமாயிட்டு அங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு குளம் இருக்குது, அங்கே கல்லை தூக்கி ஏற்றி எரிஞ்சதுமே அங்கே வந்துட்டு பார்த்தே இல்லை உன் வீட்டை சுற்றி இவ்வளோ தூரத்துக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருந்துச்சுன்னா எப்படி வந்துட்டு உருப்படும், அப்புறம் எப்படி வந்துட்டு எந்த ஒரு பெட்டுமே இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீ லைவில் எதையாச்சும் உளறிட்டு இருப்பியா, நீ ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காகன்னு சொன்னதும் நான் வந்துட்டு எத்தனையோ பேரை காப்பாற்றிருக்கேன், குணப்படுத்தியிருக்கேன், நான் வந்துட்டு எதுவும் வந்துட்டு சும்மா பொய்யெல்லாம் சொல்ல கிடையாது, அதுக்குள்ளே வந்துட்டு எத்தனையோ பேரை கொலை பண்ணி நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, அப்புறம் எப்படி வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி கேட்டதோ நீ என்ன வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டுருக்க, எங்கள் குடும்பத்தோட பேரை கெடுக்கலான்னு ஐடியா பண்ணுறியா, உன்னை நினச்சேன்னா இப்படியே வந்துட்டு பிளாக் கூட பண்ண முடியும் லைவாகவேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு நீ வந்துட்டு இப்படிலாம் பிளாக் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் உண்மையை தான் சொல்லிட்டுருக்கேன், உனக்கு தைரியம் இருந்தால் உங்கள் ஆளுங்களை வச்சு உள்ளே வந்துட்டு செக் பண்ணி பாருன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு அங்கே கூப்பிட்டுருக்க ஆளுங்க எல்லாத்துக்குமே. பட் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்டுருக்கு, உள்ளே இறங்குறதுக்கே அவங்க எல்லாருக்குமே உண்மை தெரியும், இவனுக்கு தான் தெரியாது போல், அப்போ அங்கே யாருமே வந்துட்டு முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படின்னா ஓகே நானே வந்துட்டு உள்ளே இறங்கி செக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அந்த பட்லர் ரொம்ப பயந்து போயிடுறாரு. மாஸ்டர் உங்களை வந்துட்டு உள்ளே அனுப்புறதுக்குலாம் எங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, நாங்களே வந்துட்டு உள்ளே போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே ஒத்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்களுமே அங்கே தண்ணி எல்லாமே வெளியே எடுத்துட்டு அங்கே வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ லைவில் வந்துட்டு நீ போய் சொன்னதுக்கு வசமாக மாட்ட தான் போகிறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. ரொம்ப நேரமாக தேடியுமே எதுவுமே வந்துட்டு கிடைக்கல. ஸோ வந்துட்டு பார்த்தேல நீ போய் சொல்லி வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உன்னோட அந்த ஆளை கொஞ்சம் முன்னாடி வந்து தேட சொல்லு அப்படின்றத சொல்லும்போது அந்த பர்சன் பார்த்து அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு இருக்கான். அப்போ அங்கே தேடும் போது அவன் கையில் வந்துட்டு ஏதோ சிக்குது. அதை பார்த்துட்டு அங்கே அந்த பிரின்ஸுக்கு அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. டக்குன்னு பார்த்தா அந்த லைவை வந்துட்டு அங்கே பிளாக் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்துட்டு இது அவங்க குடும்பத்தோட கௌரவ பிரச்சனை, மாட்டிக்கிட்டால் வந்துட்டு பெரிய போலீஸ் பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டு ஆகும். ரெண்டாவது இந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க அவங்க எல்லாமே வசமாக மாட்டுவாங்க. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய இடத்துல வந்துட்டு பிடிச்சாங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட பேர் மாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியே தான் வந்துட்டு இதை வந்துட்டு பிளாக் பண்ணிடுறாங்க. ஏகப்பட்ட பேரோட உண்மையெல்லாம் வெளியே வந்துருமேன்னு. அப்போ அவங்க சிஸ்டர் பார்த்தா அங்கே கோபப்பட்டு ஹீரோயினை பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் கூட அங்கே வாட்டர் எல்லாமே குடிச்சிட்டு எதுக்காக பயந்துட்டு இருக்க, இப்போ அவங்க வந்துட்டு என்னை பிக் பண்ண வருவாங்க பாருன்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவள் ரொம்ப பயந்துட்டே இருக்கா. அதே மாதிரி கதவை நாக் பண்ணதுமே இவள் போய் ஓப்பன் பண்ணதும் அந்த பட்லரும் அங்கே வந்துட்டு அவங்க கார்ட்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க ஹீரோயினை பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்காக. அங்கே ரொம்பவே வந்துட்டு அவளுக்கு பயமாயிடுச்சு ஏதாச்சும் பண்ணுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோயின் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது, மார்னிங் கூட வரலாமேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறா. இப்போவே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கூப்பிட்டாருன்னு சொன்னதும் எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பினதுமே அவங்க சிஸ்டரோட அக்கௌண்ட்டில் ஏகப்பட்ட காசு வந்ததும் அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிடுச்சுக்கா. அங்கே கூட்டிகிட்டு வந்ததுமே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்காக உள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்காரு, நீங்கள் அந்த பாண்ட் ஏரியாவில் வந்துட்டு பேசினீங்களே அங்கே தான் சொன்னதுமே நானே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே உள்ளே ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு நடந்து போயிட்டுருக்கா. அப்போ அங்கே ஒரு கேட் இருக்குது, அது ரொம்ப கன்னிங்கான ஒரு மைண்ட் உள்ள கேட் போல். நம்ம ஹீரோயினை பற்றி ரொம்ப மோசமாக பேசினதும் ஃபஸ்ட்டு உன்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் நான் மீட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உன்னை வந்துட்டு பேசிக்கிறேன், நீயுமே அவனை மாதிரி தானே இருப்பான், அவன் வளர்த்த பூனை தானேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிட்டு போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு உள்ளே போகும்போது பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸுமே அங்கே வந்து நின்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட் ஆகிட்டாமிட்ட. சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ எதுக்காக என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோன்னு உனக்கு என்ன தெரியாதா அப்படின்ற சைட் அவன் கேட்டதும் ஓ நீ வந்துட்டு ஹெல்ப் கேட்க கூட்டிகிட்டு வந்துட்டு ஆனால் நான் வந்துட்டு என்னமோ உன்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரில நீ வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் இன்னும் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் இருக்குது இந்த வீட்டில் மறைஞ்சிருக்குது எனக்கு நீ வந்துட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாமே சொன்னால் நீ தாங்குவியான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவனுக்கு இன்னுமே ரொம்ப எக்ஸைட்டிங் அதிகமாயிட்டுருக்கு. அப்போ என்னோட கேட்ட நீ வந்துட்டு வர வழியில் பார்த்தியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே பார்த்தனே அதுவுமே ஒன்று மாதிரியே மரியாதை இல்லாததாக இருக்குது அப்படின்றத அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு நீ இப்படி ஒரு டேர்ட்டியில் வந்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டு அதை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறதுலாம் நல்லாவா இருக்குன்னு சொல்லி கேட்டதும் நான் ரொம்ப ஆசைப்பட்டு அதை கொண்டு வந்துட்டேன். பட் அது எப்பயுமே வந்துட்டு ரொம்ப மோசமாக தான் என்னை பற்றி பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது தான் ஹீரோயினுக்கு புரியுது அந்த அனிமல்ஸோட பேச்சை கேட்குறதுக்கு வந்துட்டு அவனுக்குமே திறன் இருக்கு போல். அவளுமே அப்படின்னா வந்துட்டு தெரிஞ்சே தான் நீ அதை கொடுமைப்படுத்திட்டு இருக்கியா, அதனால தான் இப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இன்னும் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வீட்டில் மறைஞ்சு போய் இருக்குது மர்மங்கள் எல்லாமே, அதெல்லாமே நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னால் வந்துட்டு தாங்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ரொம்ப கோவமாயிடுச்சுக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, எல்லா பழையும் தூக்கி என்னோட ஃபேமிலி மேலே போட்டுட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது உன்னோட அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே எங்கள் அம்மா டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டில் தான் இறந்து போயிட்டாங்க, நீ ஏதாச்சும் கதை கட்டிட்டு இருக்காதன்னு சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ கழுத்தில் போட்டிருக்கே இந்த பென்டன் யார் கொடுத்ததுன்னு சொன்னதும் எங்கள் அம்மா தான் கொடுத்தாங்கன்னு சொல்கிறான். அவங்க சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்தது, நான் இப்போ வரைக்குமே இது என்னோட கழுத்தில் தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அதில் பார்த்தா தீய சக்திகளோட தன்மை எல்லாமே இருக்குது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அம்மா அப்பா மேலே பாசம் வைக்கிறதுலாம் ரொம்பவே
ரொம்பவே நல்ல விஷயம்தான். பட் வந்துட்டு நீ இப்படி மூட நம்பிக்கையில் இருந்தேன்னா அது ஒன்றும் உருப்படாது. இதுக்கு எல்லாமே காரணம் உன்னோட அப்பா தான். நீ நினைக்கிற மாதிரி உன்னோட அம்மா வந்து டிப்ரெஷன்லலாம் சாகலை அப்படின்றதையுமே அவள் சொல்கிறா. பட் அவனுக்கு அதை கேட்டுட்டாங்க ரொம்ப கோவம் தான் வந்துட்டுருக்கு. குடும்பத்து மேலே பழிய போகிறாளேன்னு. உன்னோட அப்பாவால் தான் இந்த குடும்பம் இந்த லெவலுக்கு ஆளாகி போயிருக்கு. சுத்தமாக இந்த வீட்டில் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு தீய சக்திகள் இருக்கிறதுக்குமே அந்த ஆள் தான் காரணம்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே அவனால் டக்குன்னு வந்துட்டு அதை ஏற்றுக்க முடியலை. டோட்டலாக வந்துட்டு ஃபேமிலியே தப்பு, அவங்க தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்கிறாளே, இவ யார், இவளுக்கு என்ன அவ்வளோ தைரியம்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கோவமாகுது. இதை பற்றி நம்ம இன்னுமே டீட்டெயில்ஸாக நாளைக்கு பேசலாம் அப்படின்றத அவ சொல்கிறான். தூங்கிட்டு இருக்கும் போதுமே அவனுக்கு அங்கே கனவாக வந்துட்டு அவங்க அம்மா பற்றின விஷயங்கள்லாம் வந்து தோணுது. அவன் டக்குன்னு எந்திரிச்சிட்டு அவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக புதுசாலாம் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. பிறகு நைட்டு பார்த்தா அங்கே ஒரு பார்ட்டிக்கு வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட அப்பாவோட பார்ட்டி தான். அப்போ அவங்க சிஸ்டர் பார்த்துட்டா நம்ம ஃபைனலாக வந்துட்டு இவ்வளோ பெரிய பணக்கார ஃபேமிலியில் நம்மளுக்கும் வந்துட்டு ஒரு கூப்பிட்ருக்காங்களேப்பா, எனக்கு அது முடிக்க ஹாப்பி, இப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லாரையும் மீட் பண்ணி பழகிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ஃப்ரெண்ட்ஸோட அப்பாங்க வந்துட்டு நின்றுட்டு அப்படியே அவளை பார்த்து அங்கே பல்ல காமிச்சிட்டு இருக்கான். பட் வந்துட்டு ஹீரோயினுக்கு அவனை பார்த்தா ஒரு மிருகத்தோட வந்துட்டு ஜாடதான் அவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அங்கே மியாவுமே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு பயந்து போயிடுறா. பட் வந்துட்டு அங்கே பல்ல காமிக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை நம்ம மேலே அவனுக்கு க்ரஷோ என்னமோன்னு சொல்லிட்டு அவன் உடனே வந்துட்டு வயசானா என்ன, மேரேஜ் பண்ணிட்டா வந்துட்டு பணக்காரியா வாழலாம்னு சொல்லிட்டு அவன் மைண்டில் அந்த தாட் வந்துட்டு போயிட்டுருக்கு. என் அழகை பார்த்து மயங்கி போயிட்டானா அப்படின்ற சைட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்ருக்கா. அந்த ஆள் பார்த்தா சிக்கனை வந்துட்டு ஏதோ வந்துட்டு ஒரு மிருகம் வந்துட்டு சாப்பிட்ற மாதிரி அங்கே சாப்பிட்டதுமே அதை வாயை பொழந்துட்டு அவள் பார்த்துட்டே இருக்கவுமே ஹீரோயின் என்ன பார்த்துட்ருக்கா பார்வையை தவிர அப்படின்றத சொன்னதுமே அந்த ஆளுக்கு வந்துட்டு என் மேலே க்ரஷா சிஸ்டர், அந்த ஆள் வந்துட்டு பார்க்குற பார்வையில் எனக்கு என்னமோ ஃப்ளட் பண்ணுற மாதிரி தோணுதேன்னு சொன்னதுமே அங்கே ஹீரோயினுக்கு வந்துட்டு அவன் பார்க்குறது எந்த விதத்தில் ஃப்ளட் பண்ணுற மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. அப்போ அங்கே ஒய்ஃப் வேறு இருக்காங்க. அந்த லேடி பார்த்தா ரொம்ப எங்கே இருக்காங்க. அந்த லேடியுமே எங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோடய அப்பா வந்துட்டு எங்கள் அம்மா இறந்து போனேன் கொஞ்ச நாளில் ரொம்ப முடியாமல் போனார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா அவங்கள விட வயசில் ரொம்ப கம்மியானவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போ முடிக்க அவருமே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கார் அப்படின்ற விஷயத்தை அங்கே சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் எல்லாமே வந்துட்டு நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, உங்கள் அப்பா வந்துட்டு நீ நினைக்கிற லெவலுக்கு நல்லவரும் கிடையாது, அவர் வந்துட்டு பிளாக் மேஜிக்கில் வந்துட்டு சூழப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் படுபாவி வாய் வச்சுட்டு சும்மா இரு, பிரின்ஸை கோவப்படுத்தி நீ வந்துட்டு வாழ்க்கையை நரகமாக்கிறாதன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாப் பண்ண பார்க்குறா. பார்த்தா மேலேருந்து அந்த பூனை வந்துட்டு அங்கே அவங்களவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கவுமே நம்ம ஹீரோயின் பார்த்தையா உன்னோட பூனை வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறா. அந்த பூனைக்குட்டி அது வாட்டுக்கு தானே இருக்குன்னு சொன்னதுமே நீ நினைக்கிற லெவலுக்கு அந்த பூனை நல்லது கிடையாது, இப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு என்னோட சக்தியை யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பவரை யூஸ் பண்ணி காமிச்சா அது வந்துட்டு அங்கே தீய சக்தியெல்லாம் இருக்க போல். அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. அவன் வேகமாக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கான். அப்பாங்க சில திங்ஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு ஐயோ காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்கள்லாம் பயங்கரமாக கத்துற மாதிரி அங்கே வந்துட்டு சவுண்டு கேட்டுட்டு அவளுக்கு அங்கே தலையெல்லாமே பெயின் ஆயிடுச்சுக்கு. இந்த ஃபுட்டு வந்துட்டு ஸ்பெஷலாக அவரோட பர்த்டேக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாரையுமே வந்துட்டு அந்தாலும் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பேசிகிட்டு இருக்காரு. இதை சாப்பிட்டா வந்துட்டு எப்பயுமே எங்கே என்ன மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே மைண்ட் அங்கே பிரெயின் வாஷ் பண்ணிட்டுருக்காரு நம்ம ஹீரோயின். இந்த மனுஷங்க வந்துட்டு எவ்வளோ மோசமானவனுங்க, தங்களை காப்பாற்றிறதுக்காக மிருகங்களை எந்த மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு அவளுக்கு கவலை ஆயிடுச்சுக்கு. அந்த பர்சன் நாங்கள் வந்துட்டு அதை கொண்டு வர சொன்னதுமே அவங்க பட்லர் இதெல்லாம் உங்களுக்காக ஸ்பெஷலாக மவுண்டன் ஏரியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஃப்ராக்குகளையெல்லாம் கட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. இதெல்லாம் இவனுங்க இப்படியே வந்துட்டு சாப்பிடுவானுங்களா, என்ன மாதிரி ஜென்மனுங்க இவங்க அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே அந்த ஃபுட் எல்லாமே சர்வ் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இதை சாப்பிட்டா நீங்கள் வந்துட்டு எப்பயுமே என்ன மாதிரியே ரொம்ப எங்கே இருக்கலாம், நீங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு சாகா வர வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகுது. பட் வந்துட்டு மியா வந்துட்டு இதை நான் வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி அங்கே வந்துட்டு பேசிட்டு இருக்கா. ஹீரோயின் கோவமாயிட்டு வாயை முடிட்டு பேசாம இரு, யாராச்சும் வந்துட்டு இதை சாப்பிட்டுட்டு வந்துட்டு உயிரோடு இருக்க முடியுமா அப்படின்ற செட் அவள் கேட்குறா. பட் வந்துட்டு அவளுக்கு அதை பற்றிலாம் பெருசாக தெரியலை. நான் வந்துட்டு இதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே எல்லாருக்குமே அங்கே வந்து ஒரு மோட்டிவேட் கிடைச்ச மாதிரி ஆயிடுது. நாங்களுமே அப்படின்னா இதை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்காங்க. அந்த ஆசைன்றது வந்துட்டு பேயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இளமையாக இருக்கணும் அழகாக இருக்கணுன்றதுக்காக அந்த பிளாக் மேஜிக்கையுமே வந்து பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறாங்க. அந்த ஃபுட்டை சாப்பிட்டா வந்துட்டு நல்லா ஆயிடுவோன்னு சொல்லிட்டு
படிச்சிருந்தும் முட்டாள்க தான். அந்த பட்லருமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. ஃபுட் எல்லாத்தையுமே சர்வ் பண்ண சொன்னதும், அந்த பர்சன் பார்த்தா அங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு அத பார்த்துட்டு அங்க ரொம்ப கவலையாயிருது. இவ்ளோ படிச்ச முட்டாள்களா இவங்க எல்லாமே? இங்க இருக்க எல்லாருமே டாக்டர்ஸ், டீச்சர்ஸ், அப்புறம் இன்ஜினியர்ஸ். பட் வந்துட்டு இதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லன்றது இது நல்லாவே தெரியுது. படிச்சா அறிவு வந்துருமான்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவமாயிட்டு, இந்த ஃபுட்ட வந்துட்டு சாப்பிடுறத ஸ்டாப் பண்ணுங்க. யாராச்சும் இந்த ஃப்ராக்க சாப்பிட்டா வந்துட்டு உங்களுக்கு இளமையா இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? நீங்களா வந்துட்டு முட்டாள் மாரி உங்க பேசுற பேச்ச கேட்டுட்டு நீங்க சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதும், உனக்கு சாப்பிட பிடிக்கலன்னா நீ பேசாம இரு. எதுக்காக நீ கெடுத்துட்டு இருக்கன்னு சொன்னதுமே, இங்க நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு இத இப்ப ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியும். நீங்க நெனைக்கிற மாரி இதுல எந்த ஒரு சக்தியுமே கிடையாது. இது சும்மா ஃபேக் தான். இதுக்கு பின்னாடி இவங்களோட மந்திரத்தன்மை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க பேசினதும், அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு, வந்திருக்க விருந்தாளிங்கள நீ என்ன வந்துட்டு இப்படி அசிங்கப்படுத்திட்டு இருக்க? உனக்கு பிடிக்கலன்னா நீ பேசாம போயிட்டு வா. நாங்க வந்துட்டு இத கஷ்டப்பட்டு மவுண்டன் ஏரியாலேருந்து கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னதும், நீ அப்படிலாம் எங்கேயுமே கஷ்டப்பட்டு இத கொண்டு வர கிடையாது. நீ வந்துட்டு உன் பக்கத்துல இருக்க அந்த குளத்துல இருந்து தான் கொண்டு வந்திருக்க. அதுக்குள்ள தான் நீங்க ஏகப்பட்ட பேர வந்துட்டு கொலை பண்ணியுமே போட்டிருக்கீங்கன்ற விஷயத்த சொன்னதும், அங்க ரொம்பவே வந்துட்டு அவங்க சிஸ்டர் கோவமாயிட்டு, எதுக்காக நீ வந்துட்டு பிரின்ஸோட அப்பாவ கோவப்படுத்திட்டு இருக்க? பிரச்சனையில போய் மாட்டிக்க போறியான்னு சொன்னதுமே, நான் வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க தப்ப வந்து தட்டி கேட்காம எப்படி வந்துட்டு பேசாம இருக்க முடியும்? நான் அப்படி இருந்தேன்னா அப்புறம் எனக்கு என்ன வந்துட்டு கிடைச்சிருக்க வந்து சக்தினால பலன் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த பர்சன் நீ யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் யாரா? நீ நெனச்சு கூட போய் பார்க்க முடியாது. நான் யாருன்றத அவ சொல்றா. அப்பங்க நம்ம ஹீரோவுமே அங்க கேட்ட கொண்டு வந்துடுறான். அந்த கேட்ட பார்த்தா அவன் மேலே அங்க அட்டாக் பண்ணிட்டுருக்கு. அங்க நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. என்ன விஷயம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அங்க பிரின்ஸ்மே என்ன நடந்துட்டுருக்குன்னு கேட்டதுமே, உனக்கு நான் இப்போ புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேட்ட, நீ வந்துட்டு இப்ப என்ன பண்ணிட்டுருக்கன்னு எனக்கு என்ன தெரியாதா? உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்க பேசினதும், அங்க இருக்க எல்லாருமே இந்த பொண்ணு பைத்தியம் தான் போல. போய் பூனைட்ட பேசிட்டு இருக்கா பாருன்னு சொன்னதும், அவங்களாம் என்ன பைத்தியம் சொல்லலாம். ஆனா உனக்கு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலாம சரி கேட்டதுமே, அந்த பூனை வந்துட்டு உனக்கு தெரியுதுல பேசாம நீ என்ன விட்டு என் விஷயத்துல நீ தலையிடாதான்னு சொன்னதும், அதை எப்படி விட முடியும்? என் கண்ணு முன்னாடி வந்துட்டு நடக்கிறத நான் ஸ்டாப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அவ தன்னோட சக்தி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணதுமே, அந்த பூனை வந்துட்டு நார்மலான ஒரு பூனையா மாறி அங்கிருந்து போயிருது. அப்ப அங்க அதெல்லாமே பார்த்துட்டு அந்த பர்சனுக்கு ரொம்பவே வந்துட்டு கோவமாயி போயிருது. திடீர்னு பார்த்தா அந்த ஆளுக்கு அங்க ரொம்ப முடியாம போயிட்டு, அங்க கையெல்லாமே வந்துட்டு ஒரு மாரி ஆகுது. ஹார்ட் எல்லாம் பெயின் ஆயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின், இந்த உலகத்துல வந்துட்டு என்ன நடந்தாலும் சரி, ஆனா உனக்கு மட்டும் எதுவுமே நடக்காது. ஏன்னா உன்னோட உயிரை எல்லாத்தையுமே எடுத்து நீ அந்த பூனையில வச்சுட்ட. ஸோ அந்த பூனை வந்துட்டு இறங்கிட்டு இருந்துச்சு. இப்போ அது உடம்புல இருந்து அந்த சக்தியெல்லாம் வெளியே இருந்ததுமே உன்னோட ஒரிஜினல் பாடியோட ரகசியம் வெளியே வருது அப்படின்றத சொல்றா. மழை புயலோ இல்லை சுனாமியோ வந்தாலுமே இந்த ஆள் சாக மாட்டான். இதை பற்றி யாராச்சும் யோசிச்சிங்களா? இவ்வளோ வயசுலையுமே வந்துட்டு இவ்வளோ நாள் கழிச்சுமே கொஞ்சம் கூட வந்துட்டு எங்காவே எப்படி இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே, அதை கேட்டுட்டு அந்த ஆளுக்குமே அங்கே ரொம்ப கோவமாயிடுச்சுக்கு. அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகி போயிடுது. பயந்து போயிடுறாங்க. நீங்கள் இதை சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வந்துட்டு அவங்களுக்கு தான் பெனிஃபிட். இவங்க பயிற்சிக்கை நம்பி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. அதோட வந்துட்டு வாயில்லாத ஜீவன்களை பலி கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா. திடீர்னு பார்த்தா அந்த ஆள் உடம்புலாமே அங்கே டார்க்காக மாறிட்டு அங்கே வந்துட்டு பிளட் ப்ரெஷர் கூறுது. ஹார்ட் எல்லாமே ரொம்ப பெயின் ஆயிடுச்சுக்கு. ஃபேஸ் எல்லாமே இங்கே டாட்டாக வந்துட்டுருக்கு. அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அங்கே இருக்க எல்லாருக்குமே ஐயோ கடவுளை வசமாக வந்துட்டு மாட்டிக்கிட்டோம். இங்கே வந்ததே நம்ம தப்புன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. மியாவுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருது. கடவுளே நம்ம வந்துட்டு இவனை லவ் பண்ணிட்டு இருந்தோம். காசுக்காக வந்துட்டு கண்டவனை போய் லவ் பண்ணால் இதான் நிலைமையான்னு சொல்லிட்டு அவளுக்குமே பயமாகி போயிடுது. அந்த ஆள் திடீர்னு அங்கே மயக்கமாயி கீழே விழுந்துடுறான். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்குமே வேகமாக அங்கே வந்துட்டு தூக்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான். அப்போ அந்த ஆளுக்கு ரொம்ப அங்கே உடம்பு முடியாமல் போனதுமே எல்லா டாக்டர்ஸையுமே வச்சு அங்கே வந்து காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. நல்ல நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படின்றத அங்கே சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாகிட்டு, இப்போ நடந்த எல்லாமே உண்மைதானா, என்னால் நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கேட்டதும், உன் கண்ணுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாமே நடந்திருக்கு, உன்னால் வந்துட்டு பார்க்க முடியல, நான் இதுக்கப்புறமே நான் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. உங்கள் அப்பா வந்துட்டு பிளாக் மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணி தான் இவ்வளோ நாள் வந்துட்டு அவர் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த கேட்டையுமே வந்துட்டு அவர் யூஸ் பண்ணி இருக்காரு தன்னோட உயிரை வந்துட்டு காப்பாத்திக்கிறதுக்காக. பிறகு உங்க அம்மாவையுமே வந்துட்டு அவர் யூஸ் தான் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு எங்கள் அம்மா வந்து டிப்ரெஷனில் தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்துட்டு எங்கள் அப்பா வந்துட்டு அப்போ பிளாக் மேஜிக்கை எங்கள் அம்மா மேலேயுமே யூஸ் பண்ணாரான்னு சொன்னதும் அவங்க அம்மான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன் ஸ்டெப் மதரும் உங்கள் அப்பாவுமே சேர்ந்து ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இந்த வீட்டில் வந்துட்டு இன்னமே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதை நாம கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு. எங்கள் அம்மா வந்துட்டு தூக்கம் இல்லாமல் டெய்லி ஒவ்வொரு நாளும்
சித்திரவதை அனுபவிச்சாங்க. நான் அப்போ யோசிச்சேன் அவங்ககிட்ட ரொம்ப டிப்ரெஷனில் இருக்க தான் இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு நடக்குதான்னு. பட் வந்துட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. ஒரு ஒய்ஃபை வந்துட்டு எப்படி இவர் தன்னோட தேவைக்கு யூஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயின் இதுக்கு நான் பதில் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற மனுஷங்க எல்லாமே வந்துட்டு சுயநலவாதிங்க தான் அப்படின்றத அவ சொல்கிறா. அதில் உங்கள் அப்பா வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் அப்படின்றத அவ சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, நீ எப்பயுமே வந்துட்டு இதெல்லாம் ஃபீல் பண்ணதே இல்லையான்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு சின்ன வயசுல எனக்கு இதெல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிச்சு. பட் வந்துட்டு எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. எங்கள் அம்மா ரொம்ப டிப்ரெஷனில் இருந்து அவங்க ஜன்னல் வழியாக குதிச்சு இறந்து போயிட்டாங்கன்னு தான் நான் நினச்சேன்னு சொன்னதுமே அது எல்லாமே சும்மா வந்துட்டு ஒரு ட்ராமா உலகத்தை நம்ப வைக்கிறதுக்காக. பட் வந்துட்டு உண்மை அது கிடையாது. உங்கள் அப்பா வந்துட்டு பிளாக் மேஜிக்கை நம்பி தான் வந்துட்டு இவ்வளோ வேலையுமே பண்ணார். அதனால தான் அவர் இவ்வளோ நாளாக இவ்வளோ ஹெல்த்தியாகவுமே இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருது. என்னால் வந்துட்டு எதையுமே வந்துட்டு கண்ணுக்கு முன்னாடி நடந்துமே யாரையும் காப்பாற்ற முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ வந்துட்டு இன்னுமே வந்துட்டு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கா என்கிட்ட சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த பூனைக்குட்டி அங்கே வந்துடுது. அது ஒரு சீட் அங்கே கொண்டு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு சரி ஓகே, நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு டாக் வளர்த்தையே ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் அது எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியலன்னு சொன்னதுமே ஆனால் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்குமே காரணம் உங்களோட அப்பாவோட அந்த தீய சக்தி தான் சொல்லிட்டு அங்கே பேசினதும் அங்கே ஹீரோவால் நம்ப முடியல. நீ எப்படி வந்துட்டு இப்போ பேசிகிட்டு இருப்ப, ஒரு பூனைக்குட்டி வந்துட்டு சொல்கிறத நம்பி நீ பேசுவேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அப்போ அந்த பூனைக்குட்டிக்கு ரொம்ப கோவமாயிருது. இவன் முட்டா பையன் தான், எப்பயுமே எதையும் நம்ப மாட்டா, இவனை போய் நீ வந்துட்டு திருத்துறதுக்கெலாம் ட்ரை பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பூனைக்குட்டியை நீ பிடின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இது எனக்கு கண்டாலே வந்துட்டு பிடிக்காது, அதுக்குமே தான் சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதுக்கு வந்துட்டு பிடிக்காமலாம் இல்லை, அது வந்துட்டு உன்னை புரிய வைக்க ட்ரை பண்ணுது, நீ முட்டாள் மாதிரி வந்துட்டு இருந்துட்டுருக்க, அதனால தான் அதுக்கு உன்னை பார்த்தா பிடிக்க மாட்டுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கேட்டுட்டு அங்கே பிரின்ஸ்மே சரி ஓகே நான் இப்போ என்ன பண்ண அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் நான் உனக்கு எல்லாத்தையுமே கண்ணுக்கு முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்துட்டு பின்னாடி சைடுக்கு என்ன கூட்டிகிட்டு போறியான்னு சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். மியா வந்து நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்கன்னு சொன்னதுமே நாங்கள் பின்னாடி போகிறோன்னு சொன்னதும் ஐயோ அங்கெல்லாம் ரொம்ப போரிங்காக இருக்கும், நான் வந்துட்டு வரல நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே எங்கள் பிரின்ஸோட அப்பா வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்தால மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்தால் நீ நீங்கள் பண்ணிகிட்ருக்க. சரி அவங்க 2 பேரும் எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க 2 பேருமே பின்னாடி போயிருக்காங்கன்னு சொன்னதும் ஐயோ அவங்க அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அங்கே ரொம்பவே நோஸ் ஆகி போயிடுது. இவங்க 2 பேருமே அங்கே உள்ளே போனால் அங்கே வந்துட்டு இடமே பார்க்க பயங்கரமாக இருக்குது. அதை வந்துட்டு மூடியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே உள்ளே போகும்போதுட்டு அங்கே வந்து பிளட்டாக இருக்கவுமே அங்கே ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம இதுக்குள்ளே போய் தான் ஆகணுமான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் கண்டிப்பாக நீ வந்துட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல, போய் தான் ஆகணும், ஆனால் உன் மனசை வந்துட்டு தைரியப்படுத்திக்கும், உன் கண்ணு முன்னாடி வந்துட்டு வரப்போகிற விஷயங்கள் வந்துட்டு உனக்கு நீ நினச்சதை விட வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கலாம், உன்னை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பார்த்தா அங்கே பிளாக் மேஜிக் நடக்கிறதுக்கான எல்லா வந்துட்டு விஷயங்களுமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்கே அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இப்படி ஒரு இடம் இருக்கிறதே அவனுக்கு இத்தனை வருஷமாக தெரியாது போல் வந்துட்டு அவன் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே பார்த்தா அவனோட அந்த டாக்மே இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகி போயிட்டு இது என்னோட டாக் ஆச்சு, இங்கே என்ன பிளட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வேகமாக விழுந்தடிச்சு அங்கே வந்துட்டு போய் அங்கே டச் பண்ண போகிறான். பட் வந்துட்டு அது மேலேயுமே மேஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவனால் தொடக்கூட முடியல. என் டாக் என்னாச்சு, இது ஏன் வந்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்டது. அங்கே கவலைப்பட்டதுமே இன்னும் கவலைப்படாது, அது வந்து செத்தலாம் போல், அது மயக்கமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவள் தன்னுடைய சக்தியை யூஸ் பண்ணி அதில் இருக்க மேஜிக் தன்மை எல்லாமே எடுத்துடுறா. ஸோ அவனால் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டச் பண்ண முடியுது. இதெல்லாம் வந்துட்டு எதுக்காக பண்ணியிருக்காங்க, யார் பண்ணது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்போ அந்த பூனைக்குட்டி பார்த்தையில் இவன் சரியான ஒரு முட்டா பையன், இவனால தான் இவன்ட்டு நான் எதுவுமே வந்துட்டு பேசுகிறதே கிடையாது, பேசினாலும் இவனுக்கு எதுவும் புரிய போகிறதும் கிடையாது, இவனை அதுக்கு தான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அது மோசமாக திட்டிகிட்டு இருக்கு. அப்போ அவனுக்கு அந்த விஷயமே கேட்டுது. இந்த டாக்கு கண்டாலே சுத்தமாக பிடிக்கல, இப்போ எதுக்காக வந்துட்டு இது எப்போ பார்த்தாலுமே முட்டா பையன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஏன்னா வந்துட்டு நீ எதையுமே புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாமல் நீ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கே இல்லை, அதனால தான் அதுக்கு கோவமாயிட்டுருக்கு. உன்னோட அம்மா வந்துட்டு உடம்பு முடியாமல் போனப்போ நீ எப்பயுமே இந்த டாகோட தான் க்ளோஸாக இருந்த, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ஆமான்னு சொல்கிறான். அதுக்கு எல்லாமே காரணம் உன்னோட அப்பா தான் இந்த டாக் வந்துட்டு உங்கள் அம்மா வந்துட்டு அது கூட கனெக்டாக இருக்கிறத வந்துட்டு நல்லா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதன் மூலமாக வந்துட்டு அந்த டாகவே வந்து டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணி ஸோ வந்துட்டு அவங்க உயிரையுமே வந்துட்டு அவர் எடுத்துட்டாரு அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவங்க ரொம்பவே வந்து எமோஷனலாகி போயிட்டு அவனால் இன்னும் நம்ப முடியாமல் பேசுனதுமே அந்த பூனைக்குட்டி அங்கே வந்துட்டு திட்டுது. இவெல்லாம் ஒரு சரியான முட்டாள், இவன்கிட்ட போய் நீ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னதும் அவனுமே அங்கே ரொம்ப கோவமாயிட்டு பார்த்தையில இதை கண்டாலே எனக்கு பிடிக்கல, எப்போ பார்த்தாலுமே என்னை எகத்தாளமாக பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அந்த பட்லர் அங்கே அப்பா அந்த
ஸ்டெப் மதர் எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின், இப்போ உன்னோட அப்பா வந்துட்டு இன்னுமே நிறைய சக்திகள் வச்சு தான் இருக்காரு. அவர் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளை எவ்வளோ தூரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணுவார், நீ பார்த்துட்டே இருன்னு அவ சொல்கிறா. அப்போ அவங்க அங்கே வந்துடுறாங்க. எதுக்காக என் பையனை வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே, உண்மை எல்லாத்தையுமே பார்க்கணும்ல, அதுக்காக தான் அவ சொல்கிறா. அப்போ அவங்க ஸ்டெப் மதர், இந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, அதனால தான்ப்பா நாங்கள் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், இந்த இடத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே பேசினதுமே, அப்படி அவனோட டாக் வந்துட்டு இங்கே கிடச்சிச்சு, அவங்க அம்மாவோட திங்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்குது. ஒரு மனுஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு நீண்ட ஆயுசோட இளமையாகவே உயிரோடு இருக்க முடியும்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதெல்லாம் எப்படி வந்துட்டு இந்த ப்ராசஸ்க்கு பேரெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஸோ அந்த லேடிக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, அப்பா நீங்கள் வந்துட்டு உண்மையை சொல்லுங்கள், எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் பண்ணீங்க, நீங்கள் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்போ அங்கே அந்த பட்லர் வந்துட்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, நீங்கள் அப்பாட்ட இப்படிலாம் கொஸ்டின் கேட்கக்கூடாதுன்னு சொன்னதுமே, ஃபஸ்ட்டு நீங்கள் வாய மூடிட்டு பேசாமல் இருங்க, என்னோட அப்பாட்ட கேட்குறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்காங்க. பட் அவங்க இன்னுமே வந்துட்டு உண்மையை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயின், நீ ஒன்றும் கவலைப்படாத, உண்மை வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு மறைஞ்சிட்ருக்கும், கண்டிப்பாக ஒரு நாள் வெளியே வந்து தானே ஆகணும், அவங்களாவே வந்துட்டு ஒத்துக்கிற மாதிரி வந்துட்டு கூடிய சீக்கிரம் வரும் நிலைமை அப்படின்றத அவ சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோக்குமே சில விஷயங்கள் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அவங்க அம்மா வந்துட்டு என்னை யாரும் வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப தவிச்சிருந்துருக்காங்க. பட் ரொம்ப வந்துட்டு மன அழுத்தத்தினால இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிக்கிறான். பட் அதான் இல்லை, எல்லாமே அவங்க அப்பா பண்ண வேலைன்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ புரிஞ்சுக்குது. அந்த ஆள் வந்துட்டு நைட் அங்கே வந்து தூங்கிட்டு இருந்தாலுமே அவங்க அம்மா கண்ணுக்கு முன்னாடி வர மாதிரிலாம் கனவுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த ஃபோட்டோலாம் கீழே விழுந்ததுமே அந்த ஆளுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயமாயிருது. நெக்ஸ்ட் டே இதை பற்றி அங்கே பேசிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நம்ம எதுவுமே பண்ணல, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே வந்துட்டு அந்த ஆள் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பிரின்ஸ் வந்துடுறான். நான் வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்து நல்லபடியாக வந்துட்டு ஒரு மரியாதையாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு நீங்கள் அவங்களோட அந்த ஆஸ்தியாச்சும் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவங்களுக்கு வந்துட்டு நல்லபடியாக முறைப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே ஃபர்ஸ்ட் அந்த ஆள் ஒத்துக்க மாட்டாரு. நம்ம ஹீரோயின் இருக்க பாவத்தை சேர்க்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த ஆளுமே வந்துட்டு அதை கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிறாரு. அப்போங்க அந்த சமாதியில் வந்துட்டு அவன் அங்கே சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அதை ஓப்பன் பண்ணி அங்கே பார்க்கணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறான். அந்த ஆள் வந்துட்டு எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு வேணான்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலுமே அம்மாவோட டெட் பாடி உள்ளதாக இருக்கான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே ஓப்பன் பண்ணால் பயங்கரமாக காற்று அது இதுமாக அடிச்சிட்ருக்கு. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிட்ருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே டெட் பாடி அங்கே ரொம்பவே நல்லா வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருந்ததுமே பார்த்தே இல்லை, இவன் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு எதிராகவே உன்னை வந்துட்டு தூண்டி விட்டுருச்சேக்கா, அவள் வந்துட்டு உண்மையிலே என்னோட ரியல் சிஸ்டர், நான் எப்படி அவளுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டெப் மதருமே வந்துட்டு பயங்கரமாக ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம பிரின்ஸ்மே, நீ வந்துட்டு என்ன சொன்ன, எங்கள் அம்மா வந்துட்டு அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு சொன்னேன், பட் பார்த்தாங்க வந்துட்டு பாரு எங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, உள்ளே வந்துட்டு பாடி என்ன இருக்கேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், உண்மை வந்துட்டு ரொம்பவே பெரிய விஷயம், அதை வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மைண்ட் வேணும், அதை வந்துட்டு நல்லா தெளிவாக பார்த்தா தான் எல்லாமே புரியும், நீ வந்துட்டு ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறான். 1 இயருக்கு முன்னாடியே வந்துட்டு புதைச்சதா சொன்னாங்களே, அப்புறம் ஏன் வந்துட்டு மண் இவ்வளோ தூரத்துக்கு ஈரமாக இருக்குது, இப்போ தான் யாரோ தோண்டி புதைச்ச மாதிரி ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அதை கிட்ட அவங்களுக்கு நர்வஸ் ஆகி போயிட்டு, இன்னுமே எங்கள் பிள்ளைக்கு எதிராகவே எங்களை தூண்டி விட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டதுமே, அப்போங்க அதே என் கண்ணு முன்னாடி எங்கள் அம்மாவோட பாடி இருக்கப்ப நீ சொல்கிறது எப்படி நான் நம்ப முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும், அதுதான் இவங்களோட வந்துட்டு ட்ரிக்கே அப்படின்றத அவ சொல்கிறான். இங்கே இருக்கிறத பாடியே உன்னோட அம்மாவோடது கிடையாதுன்னு சொன்னதும் அவனுக்கு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற செட் அவன் கேட்கும்போது, அவங்க நீ வாய மூடிட்டு பேசாமல் இருக்க மாட்டியா, நல்லா இருக்க குடும்பத்தை கெடுக்கவா பார்க்குற அப்படின்ற செட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின், நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், இது உங்கள் அம்மாவோட பாடியே கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே உள்ள படுத்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்குமே டக்குன்னு அங்கே வந்துட்டு முழிப்பு வந்தது. பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட சிஸ்டர் மியாவை தான் இப்படி மயக்கமாக்கி உள்ளே புதைச்சி வச்சிருக்கானுங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ அந்த மேடமுக்கு வந்துட்டு முழிப்பு வந்துருச்சு, பேய் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பயந்து விழுந்துடுச்சு அங்கே வந்து ஓடி போயிடுறாங்க. அங்கே யார் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டதுமே, நான் வந்துட்டு இந்த ஆளை வந்துட்டு பார்க்குறதுக்காக ரூமுக்கு போயிருந்தேன், அப்போ யாரும் என் தலையில் அடித்து மயக்கமாக்கி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இது பெரிய கொலகார குடும்பம், எனக்கு இங்கே இருக்கவே பயமாக இருக்குது சிஸ்டர்னு சொல்லிட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. அங்கே வந்துட்டு ஹீரோக்கு இன்னும் எதுவுமே நம்ப முடியல, கண்ணுக்கு முன்னாடி என்னென்னமோ போயிட்டுருக்கு, என்னால் எதுவுமே நம்ப முடியலன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு பேசினதுமே அவங்க வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு உன்னோட லைஃப்பை வந்துட்டு ஆக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு புரிஞ்சு நடந்துக்கிறணும், இதுக்கப்புறமே நம்ப முடியலைன்னா ஒன்றும் நான் பண்ணுறதுக்கு இல்லைன்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அவனுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது, யாரை நம்புறது நம்ப வேணான்றதே தெரியாமல் அவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான்.
பிறகு அவங்க அப்பாட்ட, "நீங்கள் வந்துட்டு இப்பயாச்சும் உண்மையை சொல்லுங்கள், என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டதுமே, நீ வந்துட்டு அம்மாவை இழந்திருக்கேன்னா நான் பொண்டாட்டி இழந்திருக்கேன், நான் எப்படி வந்துட்டு என்னோட ஒய்ஃபை போய் அந்த மாதிரி பண்ணுவேன், நான் அவளை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ரொம்பவே இந்த ஃபீல் பண்ணிட்டு நான் வந்துட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உன்கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சொல்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அங்கே ஹீரோயின் முன்னாடி அவர் சொல்லாமல் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்ததுமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டதும், இப்படி வந்துட்டு அவர் எங்கள் அம்மாவுக்கு நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, ஸ்ட்ரேஞ்சருக்கு முன்னாடி நான் எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னதும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், நீங்கள் சொல்லுங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறான். ஸோ வந்துட்டு அவருக்குமே வேறு வழியில் அவங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் வந்துட்டு மேரேஜுக்கு முன்னாடி வேறு ஒரு பொண்ணை வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டில் வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் உன்னோட அம்மாவை வந்துட்டு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. பட் வந்துட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு உங்கள் தாத்தா எப்பயுமே வந்துட்டு மென்டல் டார்ச்சர் ரொம்ப அதிகமாக கொடுப்பாரு. அதனால் வந்துட்டு அவள் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருந்தா. என்னை மேரேஜ் பண்ண பிறகு ஆனால் நான் அவளுக்கு வந்துட்டு என்னென்ன கொடுக்கணுமோ அதை எல்லாத்தையுமே கொடுத்து அவளை நல்லபடியாக வந்துட்டு ஹாப்பியாக பார்த்துக்கிட்டேன். ஆனால் வந்துட்டு அதுக்கப்புறமே இந்த ப்ராப்ளம் வந்தது நீ பிறந்த பிறகு தான், நீ இந்த உலகத்தில் வந்ததுனால தான் அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மென்டல் கண்டிஷனுமே சரியில்லாமல் போய் உன்னை எப்படி வந்துட்டு நல்லா பார்த்துக்கிறதுன்ற மாதிரி நிலைமை எங்களுக்கு வந்துருச்சு. என்னோட பிஸ்னஸையுமே நான் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாமல் நல்ல நிலைமை இல்லாமல் போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மேலே வந்துட்டு அந்த ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீ மட்டும் இந்த உலகத்தில் வராமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக உன்னோட அம்மாவுக்கு இப்படிலாம் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்த இடியட்டுமே அதெல்லாமே நம்பிட்டு நான் வந்துட்டு இந்த உலகத்தில் பிறந்ததுனால தான் இப்படி ஆயிடுச்சு, என்னோட அம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு தன்னைத்தானே எங்கே ப்ளேம் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு இந்த முட்டாள்தனமான பேச்செல்லாம் கேட்டுட்டு, அப்படியா அப்படி உங்களுக்கு மென்டல் டிஸ்டர்பன் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏன் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் வந்துட்டு செக்அப் பண்ணலை, அப்புறம் ஏன் கீழே வந்துட்டு அவ்வளோ பெரிய பேஸ்மெண்ட் பண்ணீங்க, வீட்டுக்கிட்டே வந்துட்டு ஒரு குளத்தை வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அதில் ஏகப்பட்ட டெட் பாடிஸ் வேறு, இது இப்போ வரைக்கும் நான் இதெல்லாம் எங்கேயுமே கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே மடக்கி கொஸ்டின் கேட்குறா. அதை கேட்டுட்டு கீழே வந்துட்டு பேஸ்மெண்ட் வேஸ்ட் பொருளெல்லாம் பண்ணுறதுக்காக பண்ணோம், அந்த குளத்தை பற்றிலாம் எனக்கு தெரியாது, இதுக்கெல்லாம் காரணம்ன்ற கிராண்ட் பேரண்ட்ஸ் என்னோட அப்பா அம்மா தான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க பெற்றவங்க மேலேயே அந்த ஆள் பழியை போட்டுட்டு இப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குது, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே தான் வந்துட்டு போய் பேசிகிட்டு இருக்காங்க, உன்னையுமே அதிலே வந்துட்டு கொண்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் உன் கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோ உண்மைகள் நடந்துமே உன்னால் வந்துட்டு இதெல்லாத்தையுமே வந்துட்டு சரியாக புரிஞ்சுக்க தெரியலன்னா இதுக்கப்புறமே உன்னை வந்துட்டு யாராச்சும் காப்பாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இப்போ நம்ம ஹீரோயின் அவர்கிட்ட, ஏன் சரி ஓகே என் சிஸ்டர் வந்துட்டு எப்படி அங்கே வந்தா, உங்கள் ஒய்ஃபோட பாடி எங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் அந்த ஆள் ரொம்ப கோவமாயிட்டு, உண்மையிலே நான் எதுவும் பண்ணலைன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், நீங்கள் இப்படி பொய்யெல்லாம் பேசிகிட்டு இருக்க தேவை கிடையாது, அந்த அஸ்தி எங்கே அதெல்லாமே வந்துட்டு எங்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டால் எதுவுமே வந்துட்டு அந்த ஆளுக்கு தெரியலைன்னு சொல்கிறாரு. பட் வந்துட்டு இந்த பட்லரும் உங்கள் ஸ்டெப் மதரும் சேர்ந்து தான் இந்த வேலை பண்ணியிருக்காங்க, அங்கே மியாவுமே அடிச்சவங்க வந்துட்டு மயக்கமாகி கொலை பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. ரொம்பவே கோவமாயிட்டு அவங்க, நீ வந்துட்டு எதுக்காக வந்துட்டு ஒரு வேலையை உருப்படியாக பண்ணலை, அந்த லேடியை அடித்து அங்கே கொலை பண்ணி வந்துட்டு படுக்க வச்சுருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க வேகமாக வந்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அங்கே ஹீரோவோட அம்மாவோட அந்த பாடியை வந்துட்டு இங்கே வச்சுருக்க இடத்த பார்க்கணுன்றதுக்காக. பட் வந்துட்டு அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுற அவளோட மேஜிக் எல்லாமே வச்சு. ஸோ வந்துட்டு அங்கே வெளியே போக முடியாமல் போயிடுது. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க இந்நேரத்துலன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, நீங்கள் வாங்கும் போது உள்ளே போய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோவை, நீ ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட அந்த விலகி உட்காருன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவன் கோவத்தில் அடித்து கொலை பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அந்த ஆளுக்கு பயமாயிட்டு இருக்கு. சரி ஓகே நீங்கள் இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்கீங்க, அவங்களோட அந்த பாடியை வந்துட்டு நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசினதுமே ஹீரோ ரொம்ப கோவமாயிடுறான். நீங்கள் தான் இதெல்லாம் போய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும், ஒழுங்காக வந்துட்டு நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், இல்லைன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவமாயிட்டுருக்கான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே, நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், ஒரு சிஸ்டருக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றத சொல்கிறா. இனிமே அவங்க வந்துட்டு எதுவுமே நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு பேசினதுமே அங்கே அவ்வளோதான் பிரின்ஸ் ரொம்ப கோவமாயிடுறான். நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பண்ணியுமே வந்துட்டு சொல்ல மாட்டீங்களா உண்மையை, மரியாதையாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அங்கே பக்கமே கோவமாயிட்டு உண்மையை சொல்லுன்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமாம் நான் தான் இதெல்லாமே பண்ணேன், என் சிஸ்டர் வந்துட்டு எப்படி வந்துட்டு இவ்வளோ ஹாப்பியான ஒரு நல்ல லைஃப்பை வாழலாம், எனக்கு ரொம்ப ஜெலஸாகி போயிட்டு தான் நான் பண்ணேன், டாக்ஸிக்கான ஃபேமிலியில் என்னை விட்டுட்டு அவங்க மட்டும் இப்படி ஹாப்பியான லைஃப்பை வாழலாமா சொல்லுங்கள், அவங்க வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டேலண்டானவங்க, நான் வந்துட்டு அந்த லெவலுக்கு ஸ்மார்ட் இல்லை, அதனால் எனக்கு எப்பயுமே ரொம்ப அசிங்கம் தான் நடந்துட்டு இருந்துச்சு, லூ ஃபேமிலியில் வந்துட்டு அவங்கள மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவள் ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தா, ஆனால் நான் வந்துட்டு நான் ரொம்ப நரகத்தில் இருந்தேன், அதனால தான் வந்துட்டு நான் அவட்ட இருந்து எல்லாத்தையுமே பறிக்கணும்னு முடிவு பண்ணி இப்படி பிளாக் மேஜிக் எல்லாமே யூஸ் பண்ணேன், அவளோட ஹஸ்பண்டுமே இப்போ எனக்கு சொந்தம், இந்த ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு சொந்தம், அவளையுமே இந்த உலகத்தில் இல்லாமல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசினதுமே அந்த ஆளுக்கு அங்கே ரொம்பவே வந்து தூக்கி வாரி போட்டுருது. உண்மையிலே வந்துட்டு அந்த ஆளுக்குமே எதுவுமே தெரியாது போல், இந்த
பொம்பளையோட பேச்சை கேட்டு தான் அந்த ஆள் இப்படி நாசமாக போயிருக்காரு. பட் எல்லாமே நான் தான் பண்ணி வச்சுருந்தேன் கீழே. பிறகு அந்த டெட் பாடிஸ் எல்லாமே முக்கால்வாசி பார்த்தா விலங்குகளோடது தான். அதை வச்சு தான் நான் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு வந்து பிளாக் மேஜிக்லாம் பண்ணி சக்தி எல்லாமே வாய்ந்தவளாக மாறினேன்னு சொல்லிட்டு அந்த லேடி பேசினதுமே அதை கேட்டுட்டு அவருக்கு கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, உன்ன மாதிரி ஒரு கூட பிறந்த பொண்ணு யாருக்குமே பிறக்கக்கூடாது. உன் சிஸ்டர் சாகிறதுக்கு முன்னாடி கூட அவள் பேரில் நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டிஸ் எழுதி கொடுத்துருங்க, அவளை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனா நீ ஆனால் அவளுக்கே துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே இதை என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? கண்டிப்பாக வந்துட்டு நம்ப முடியாது. அவள் அவ்வளோ தூரத்துக்கு என் மேலே பாசமாக இருந்தா அந்த டாக்ஸிக் ஃபேமிலியில் வந்துட்டு என்னை விட்டுட்டு ஏன் வரப்போறா? எனக்குள்ள வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பா, நீ வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருப்பாளன்னு சொன்னதும் அங்கே தைரியம் கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ படிச்சு பாருன்னு சொன்னதுமே அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க தங்கச்சியை பற்றி எழுதி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட்டான ஒரு தங்கச்சி நான் அவன் மட்டும்தான் சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே படித்து பார்த்துட்டு அந்த லேடி பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ கடவுளை, என் சிஸ்டரை நான் வந்துட்டு கொலை பண்ணிட்டேன், காசு பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி வந்துட்டு பாவம் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழுததுமே யாருமே வந்துட்டு அவங்கள மதிக்க கூட விரும்பலை. எல்லாருமே வந்துட்டு விட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. அந்த பட்லர் மாரியுமே எல்லாருக்குமே அங்கே கோவம் ஆயிட்டுருக்கு. இவ்வளோ லாயலாக இருந்த பர்சன் பார்த்தா இவங்களுக்காக வந்து வேலை பார்த்து துரோகம் பண்ணியிருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம பிரின்ஸ் பின்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் வான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே அதெல்லாம் தேவை கிடையாது, நானே போகிறேன். ஆனால் வந்துட்டு இன்னுமே உன் வீட்டில் வந்துட்டு இன்னும் ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் இருக்குது. அப்படி வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு நான் கண்டிப்பாக நீ என்ன வந்துட்டு கூப்பிடு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நைட் அங்கே வந்து சோபாவில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மியா வந்துட்டு பயந்து போயிடுறா. யாரோ உட்காந்துருக்காங்களான்னு சொல்லிட்டு அவள் லைட்டை போட்டுட்டு ஐயோ நான் பயந்தே போயிட்டேன்ப்பா, நான் சாவுலேருந்து எப்போ திரும்ப வந்தனோ அப்போ இருந்து எதை பார்த்தாலுமே எனக்கு பயமாயிட்டுருக்கு. நீ எதுக்காக அந்த வீட்டோட கனெக்ஷன் வச்சுட்ருக்க? குடும்பமே வந்துட்டு பிளாக் மேஜிக் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப மோசமான குடும்பம், நம்மளுக்கு தான் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கும், நீ பேசாமல் அவங்ககிட்ட இந்த விலகியது அதான் நல்லதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவங்களோட எனக்கு எந்த ஒரு கனெக்ஷனுமே கிடையாது, நான் சும்மா வாக் தான் போனேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்கிறா. ஆமாப்பா நம்ம விலகி தான் இருக்கணும், இல்லைன்னு வச்சுக்கோமே நம்ம உயிருக்கு ஆபத்தாகி போயிடும். குடும்பமாக அதெல்லாம் என்னை வந்துட்டு கொலையே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டானுங்க, ட்ரை என்ன உள்ளே புதைச்சே வச்சுட்டானுங்க, நல்ல வேலை வந்துட்டு என்னை தோண்டி எடுக்கலைன்னா நான் செத்துல போயிருப்பேன் அப்படின்ற சைட்டு அவ ரொம்ப பயந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின் எப்போ சாவுலேருந்து ரிட்டர்ன் வந்தனும் அப்போ வந்து இந்த உலகத்தை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை கேட்டுட்டு நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்குமே இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட வந்துட்டு விஷயங்கள் இருக்குது அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் கண்டிப்பாக வந்துட்டு உனக்கு இதை பற்றி விளக்கமே கொடுக்குறேன்னு சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அவள் வந்துட்டு அங்கே பால் குடிச்சிட்டு இருக்கும்போது யாரோ கதவு கிட்ட வர மாதிரி தோணுது. அங்கே ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம பிரின்ஸ் தான் வந்து நிற்கிறான் அங்கே பூனைக்குட்டியோட. நீங்கள் என்ன நேரத்தில் பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் பிரேக்ஃபாஸ்ட் உன் கூட சேர்ந்து சாப்பிட்லாம் தான் வந்தோன்னு சொல்லிட்டு அங்கே ஃபுட்டு எல்லாமே அவன் கொண்டு வந்துட்டுருக்கான். அப்போ அங்கே அந்த பூனைக்குட்டி இன்னொரு ஃபேமிலியை பற்றியுமே அங்கே சொல்லுது. ஸோ நம்ம ஹீரோயின் ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியை பற்றி இங்கே விசாரித்ததுமே ஆமாம் இது பக்கத்தில் தான் இருக்குது, நானே வேணாலும் உன்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் வா அப்படின்றத சொல்கிறான். அந்த ஃபேமிலியில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களாக காணாமல் போயிட்டுருக்காங்க. அந்த ஃபேமிலியை வந்துட்டு யாரும் வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயமே அந்த பூனைக்குட்டி சொல்லி ஹீரோயினுக்கு தெரியுது. ஸோ ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணிடுறா. நம்ம ஹீரோவுமே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னதும் அவளுமே இங்கே ஓகேன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து போகிறான். அப்போ அங்கே அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அந்த ஸ்டார் ஃபேமிலியோட வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து கொண்டு போய் விட்டுட்டு இந்த ஃபேமிலியோட பொண்ணு வந்துட்டு எப்போ ஸ்டார் ஆனாலோ அப்போ இருந்தே அந்த வீட்டில் வந்துட்டு எதுவுமே சரியில்லாமல் போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தவங்களா ஃபேமிலி மெம்பர்ஸ் காணாமல் போயிட்டுருக்காங்க. ஏகப்பட்ட மாங்கெல்லாமே வந்துட்டு இங்கே எவ்வளோ வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. பட் இந்த ஃபேமிலிக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கல அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு டாக் வந்துட்டு அவங்கள பார்த்து குறைக்க ஆரம்பிச்சிருது. இப்போ நம்ம ஹீரோ நம்ம இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்துட்டு உள்ளே போய் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் இல்லை நானுமே உன் கூட சேர்ந்து வரேன்னு சொல்கிறான். அது எனக்கு தேவை கிடையாது, என்னால் வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு அவன் கேட்க மாட்டான், நானுமே வரேன்னு சொல்லிட்டு இருக்கான். உள்ளே பார்த்தாங்க ஒரு சாமியார் வந்துட்டு அங்கே மேஜிக்லாமே பண்ணிகிட்ருக்கான். பட் அவன் வந்துட்டு ஃபேக் போல் இவங்கள யூஸ் பண்ணி வந்துட்டு அவன் காசு சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே அந்தால் ரொம்ப கோவமாயிட்டு மேஜிக்ன்றது என்ன சாதாரண விஷயமா, யாருனாலும் வந்துட்டு மேஜிக் தெரியும்னு சொல்லிட்டு அங்கே பேசினா நீங்கள் உடனே நம்பிடுவீங்களா, ஏதாச்சும் வந்துட்டு இவ காசுக்காக போய் சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம பிரின்ஸ்மே இல்லை அவங்க உண்மைதான் சொல்கிறாங்க, ஏன்னா வந்துட்டு எங்கள் வீட்லேயுமே சில ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு, அவங்க தான் வந்துட்டு எல்லாத்தையுமே சார்ட் அவுட் பண்ணி வச்சாங்கன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அந்த வீட்டோட ஓல்ட் லேடியுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஒவ்வொருத்தவங்களா காணாமல் போயிட்டுருக்காங்க, ஏகப்பட்ட வந்துட்டு பிரச்சனையாயிருச்சுன்னு சொன்னதும் அப்போங்க நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப கோவமாகி போயிட்டு பொய்யா பேசிகிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு என்னோட சக்தியெல்லாம் யூஸ் பண்ணி காமிச்சேன்னா உன் நிலைமை என்னாகும் தெரியுமான்னு சொல்லிட்டு பேசினதுமே அதை பார்க்குறதுக்காக தானே வந்திருக்கேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீ பண்ணி காமின்னு சொன்னதுமே நான் இப்போ
யூஸ் பண்ணேன்னா காற்றுலேயே நீ கரைஞ்சி போயிடுவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். அப்படிலாம் நான் போக மாட்டேன், நீ பண்ணுன்னு சொன்னதும் அவனுக்கு எதுவுமே வர மாட்டுது. ஸோ புரிஞ்சுக்குது அவன் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு அவங்க ஹெல்ப் கேட்டுட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போனார், அவரையுமே காணோம். இங்கே வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து தொடர்ந்து காணாம போயிட்டுருக்காங்க. பிளாக் மேஜிக் யாரோ யூஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் வந்துட்டு பிள்ளைங்களுக்குமே வந்துட்டு பெரிய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் நாங்கள் வந்துட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் இதுக்கெல்லாம் காரணமே இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு லேடியுமே இருக்காங்க. அவங்க தான் கூட சேர்ந்து வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் ஆயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சரி பண்ணிடலான்னு அவன் சொல்கிறான். அப்போ பார்த்தா அங்கே அந்த ஸ்டாரான அந்த பொண்ணுமே வந்து அவளோட நேம் வந்துட்டு லின். அப்போ அங்கே அவன் வந்ததுமே ரொம்ப கோவமாகி போயிட்டு, ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபேக்கானால கூட்டிகிட்டு வந்தீங்க, இப்போ என்னென்னா இந்த சின்ன பொண்ணை போய் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்களா, இப்படியே வந்துட்டு வேலை பண்ணிகிட்டே நீங்கள் திரிவீங்களா, மரியாதை இங்கேருந்து போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டதுமே, நீ எதுக்காக இப்படிலாம் கோவப்பட்டுட்டு இருக்க, அமைதியாரு, அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ண வந்திருக்காங்க, கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துட்டு எல்லாத்துலேருந்துமே விடுதலை கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த லின்னோட உடம்புல இருக்க அந்த பூதம் வந்து பேசிகிட்ருக்கு, நான் கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் எல்லாத்தையுமே சும்மா விட மாட்டேன், ஏன்னா இந்த பாடியிலே இருக்க விட்டுருங்க, இல்லைன்னா நான் ஒரு வழி பண்ணுவேன்னு சட்டங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நர்வஸ் ஆகிட்டுருக்கு. நாங்கள் லிஸ்ட்டை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு, நான் வந்துட்டு உங்கள் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் இதெல்லாமே பார்க்கலான்னு நினைக்கிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களான்னு சொன்னதுமே அவன் ஏன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ அவங்க சக்தியை யூஸ் பண்ணி வந்துட்டு காமிச்சதுமே அந்த மேலே மாடிக்குள்ள அங்கே போனதுமே வாங்க அங்கே போகலாம், அங்கே தான் வந்துட்டு விஷயமே இருக்குன்னு சொன்னதும் ரொம்ப நோஸ் ஆயிட்டு இருக்கு. அங்கே வந்துட்டு போய் கதவை ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக அங்கே வந்துட்டு நூலமுடியே பிடிச்சி போய் இங்கே வந்துட்டு அந்த ரூமே சுத்தம் இல்லாமல் இருக்குது. இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்திருக்க, சும்மா பொய்யா சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லின் சொல்கிறா. அதெல்லாம் இல்லை, நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்க, உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும்னு சொல்கிறப்ப அங்கே வந்துட்டு அதே மாதிரி இங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளீன் பண்ணால் பார்த்தா எல்லாத்தையுமே மேலே தான் அந்த வந்துட்டு ஆத்மா கட்டி போட்டு வச்சிருக்கு போல். அவங்க எல்லாருமே கீழே வந்துட்டு விழுந்ததுமே அவங்க எல்லாருமே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இல்லாமல் வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்காங்க. அவங்களுக்குமே அங்கே மயக்கம் தான் இருக்குது. அப்போ அங்கே வந்துட்டு அவங்க நல்லான பிறகு நான் அவங்கள வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு பார்க்க வைக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது, நான் வந்துட்டு இன்னும் முழுசு ஆளுகளை கண்டுபிடிச்சே கொடுக்கலையே, இன்னும் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பர்சன் இவங்களுக்கு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அந்த பூதத்துக்கு வந்துட்டு புரிஞ்சுக்குது அவங்க அந்த லின்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அவங்க எல்லாருக்குமே யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, உங்கள் பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஆத்மாவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், இது உங்களோட பொண்ணே இல்லையேன்னு சொன்னதுமே அவங்க ரொம்ப பயந்து போயிட்டு, நீ யாராக இருந்தாலுமே என் பிள்ளையை விட்டுட்டு போயிருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. பட் வந்துட்டு அந்த ஆத்மா பார்த்தா பயங்கரமாக கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு கத்திட்டுருக்கு. நான் நினச்சேன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ என்ன வந்துட்டு 2 நாளில் வந்து மேஜிக் கத்திட்டு வந்துட்டு காணாம போனவங்களை கண்டுபிடிச்சிட்டேன்னா பெரிய நீ வந்துட்டு ஆளான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் நான் இப்போ வந்துட்டு உன்னை 2 மினிட்ஸில் வந்துட்டு என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் சக்தியை யூஸ் பண்ணி அந்த ஆத்மாவங்க வந்துட்டு வெளியே அங்கே கட்டி போட்டா. அவளும் எங்கள் மயக்கமானதுமே அவங்க பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க. என் பொண்ணுக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு நல்லா இருக்கா, நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது நல்லா இருவான்னு சொல்கிறாங்க. அந்த ஆத்மா வந்துட்டு பயங்கரமாக கோவப்படுது, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னை மரியாதையை விட்டு, இல்லைன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு பேசினதுமே கட்டி எங்கே தூக்கிட்டு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவுமே கூட தான் இருக்கான். அப்போ அங்கே உடனே அவனை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு அந்த பூதம் ட்ரை பண்ணிட்டுருக்கு. உன்னோட அம்மாவை நீ பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற, இல்லை நான் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நம்ம ஹீரோயின் இப்படியே விட்டுட்டு இருந்தா நீ ஓவராக தான் வந்துட்டு அலுமல் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக் தன்மை எல்லாமே யூஸ் பண்ணதுமே அங்கே ரொம்ப வந்துட்டு அதுக்கு பெயின் ஆகிட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருது. ஃபைனலாக வந்துட்டு அவங்க அம்மாவோட அந்த சமாதி வந்துட்டு எங்கே இருக்குன்றதையுமே அந்த ஆத்மா வந்துட்டு சொல்லிடுது. ஃபைனலாக அந்த இடம் தெரிஞ்சதுமே அவன் ரொம்ப எமோஷனலாக எழுறான். நம்ம ஹீரோயினுமே கூட தான் இருக்கா. அந்த கேட்டுமே அவன் தூக்கிட்டு தான் போயிட்டுருக்கா. அந்த கேட்டை கூடவே வச்சுக்கிட்டா போல். அங்கே வந்துட்டு அவன் ஃப்ளார் எல்லாமே வச்சுட்டு ரொம்ப வந்துட்டு எமோஷனலாகிட்டு பண்ணிட்டு இருக்கான். என்னால் உங்களை காப்பாற்ற முடியாமல் போச்சேம்மா, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தா அவன் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ என் கூட சேர்ந்து இருப்பியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறான். பட் எந்த ஒரு பதிலுமே சொல்லலை. அவன் லவங்க வந்துட்டு சொன்னாலுமே அவள் எதுவுமே பதில் பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.